ஆழம் அகலம் இல்லா அன்பை உம்மிடம் கண்டேனையா. துதிகன மகிமைக்கு பாத்திரராகிய எந்தன் ராஜாவர் துதித்து துதித்து தினமும் போற்றிடும் எந்தன் தேவனவர். இதயராகமே இதய ஏக்கமே தினமும் பாடி மகிழ்ச்சி கொண்டிடும் நாவின் கீதமே நாவின் கீதமே நாவின் கீதமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு காலம் தேவனுடையது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்றால் அது நடக்க வேண்டிய நேரம் நடந்துதான் தீரும். நாம் அவற்றிலிருந்து தப்பவும் முடியாது என்றால் கடவுளை ஏன் நாம் கும்பிட வேண்டும் என்று தன் உடைமைகளை இழந்து போயிருந்த ஒருவர் அழுத்து கொண்டார். இழந்து போகும் காலத்திலே இப்படி பேசுகின்ற நீங்கள் புதியவற்றை தேடி சேர்த்து கொள்ளும் போது மௌனமாய் இருப்பது ஏன் என்று கேட்டபோது அவர் மௌனமாகிவிட்டார். அதே சமயம் என் தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, இந்த அநியாயத்தின் மத்தியிலும் தேவனுடைய நியாயம் விளங்கும் காலம் வரும் என்று வீதியிலே குருதி வெள்ளத்துக்குள் கிடந்த தன் கணவனுக்கு அருகில் முழங்காலிட்டு ஜெபித்தாளாம் ஒரு இளம் மனைவி. இவளை குறித்து என்ன சொல்லுவோம்? காலம் என்பது மிகவும் முக்கியம். சாலமோன் குறிப்பிட்டுள்ள பல சம்பவங்களும் அவருடைய அனுபவங்களும் அந்தந்த காலத்தில் நமது வாழ்விலும் நடக்கத்தான் செய்கின்றன. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 8:7. நமக்கு நடக்கும் பாதகமான சம்பவங்களை குறித்து நாம் அதிகமாக கலங்கி போவதுண்டு. அதே சமயம் அவற்றுக்கு எதிர்மாறாக நன்மைகளும் நிகழுகின்றன என்று நாம் சிந்திப்பது குறைவு. நாம் எந்த காலத்திலும் தேவனுக்குள் சந்தோஷமாக திருப்தியாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சரியான வேலையை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் சரியாகவே செய்கிறார் என்று புகழ்ந்து வாழ பழக வேண்டும். மாறாக சந்தேகப்பட்டு ஆத்திரப்பட்டு தேவன் தவறிழைத்து விட்டார் என்று அதைரியப்படுத்துவோமானால் அது நமக்கு ஆபத்தாகிவிடும். மாத்திரமல்ல, அது தேவனை விட்டும் நம்மை பிரித்துவிடும். தேவனுக்கு விரோதமாக போர் செய்யும் ஆபத்திலும் நம்மை சிக்க வைக்கும். தேவ பிள்ளையே, கடந்து வந்த காலங்களை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். சிலர் வாழ்வில் ஒரே கஷ்டம் என்று சொல்லலாம். அதற்காக ஒரு வேளையாவது நன்மை இருக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? துயரங்களையும் அழுகைகளையும் தோல்விகளையும் கூட தேவனுக்குள் வைப்போமானால் அவற்றுக்குள்ளும் நன்மையான தருணங்களை ஏற்படுத்த தேவனால் கூடும். ஏனெனில் காலங்கள் அவரது கரத்தில் இருக்கிறது. சங்கீத் 31:15. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகையால் எக்காலத்திலும் எவ்வேளையிலும் தேவனையே நம்புவோமாக. ஜெபம் செய்வோமா? காலங்களை எல்லாம் ஆளுகை செய்பவரே, பாதகமான சம்பவங்களினாலே சோர்ந்து போகாமல் எந்த காலத்திலும் உமக்குள் சந்தோஷமாக திருப்தியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.